சூப்பர் வெரி குட் ஈவினிங் ராகண்ணா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாருக்கா பஃபரிங் ஆச்சுன்னா 1 செகண்ட் வெளியில போயிட்டு உள்ள வந்துருங்க ராகண்ணா. இப்போ ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வீடியோ அப்படிங்கறதான். லாஸ்ட் டைம்ஸ் இதே ஃபார்மேட்டை கடைசி ஒரு 3 மாசம் இதே எஃபர்ட்டை நம்ம போட்டனாலதான் 28ல இருந்து 30 பசங்க கிட்ட எக்ஸாம்ஸ் தான் கிராக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கரெக்டான ஒரு ஜேர்னில வந்து நிக்கிறோம். அது பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும் வரும். ரைட்டா? சோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கலாம். சோ அல்டிமேட் டார்கெட்டா குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தட்டி தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு அல்டிமேட் டார்கெட்டா இருக்கும். அதுக்காக ஒரு ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கண்டக்ட் பண்ணலாம் பிளான். சோ லாஸ்ட் இயர்ல நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதனுடைய வைவா வித் சுபா அப்படிங்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்காக நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னையில இருந்து கரெக்டா பாத்துட்டீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் டேட் ரொம்ப முக்கியமா தெரியணும். அக்டோபர் 25 வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷனும் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாமினேஷன் டிசம்பர் 20யும் கண்டக்ட் பண்றாங்க. இன்னையில இருந்து சற்றேறக்குறைய கரெக்டா 13 வாரங்கள் இருக்கு. எத்தனை வாரங்கள் இருக்கு? 13 வாரங்கள் இருக்கு. இந்த 13 வாரங்கள் நீங்க எந்த லெவல்ல மெனக்கடணும்னா அவ்வளவு மெனக்கடணும். ஓகே சரி சரி. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல பிப்ரவரி மாசத்துல நம்ம பேட்ச்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் தட் ஃபவுண்டேஷன் அகைன் ஸ்டேட் ரேங்க் 2.0 லெஜெண்ட் சொல்லி நம்ம பேட்ச்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல என்னன்னா இந்த ஸ்டார்டிங்ல நான் கரெக்டா ஃபாலோ பண்ணல சார், டெஸ்ட் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணல சார், நான் கிளாஸஸுமே நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணாம, டெஸ்ட்லாம் அட்டென்ட் பண்ணாம, ஸ்பாட் டெஸ்ட்லாம் அட்டென்ட் பண்ணாம, ஹோம்ஒர்க்லாம் எழுதாம இருக்கிறேன் சார், எல்லாத்தையும் இந்த மொமெண்ட்ல விட தூக்கி தூர வச்சிருங்க. இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட்ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம குரூப் 2 பிலிம்ஸ் கட்டாயம் நம்ம கிளியர் பண்ண முடியும். டெஃபினட்டா குரூப் 4 நம்ம கிளியர் பண்ணணும். நான் அந்த 13 வாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது நான் குரூப் 2 எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரிடா கண்ணா? 13 வாரங்கள் கிட்ட இருக்கு. இப்ப நம்மளுடைய அல்டிமேட் தலையாய நோக்கம் என்னதுன்னா குரூப் 2 பிலிம்ஸை செதுக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம். வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரைட்டா? இங்க பாருங்க, அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதுல என்னென்னலாம் சார் நான் ஃபோக்கஸ் பண்ணி அடிப்போம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸ்மார்ட் ஒர்க் மூவ் பண்ணணும். தமிழ்ல 100 கேள்விகள் டெஃபினட்டா வேணும். ஓகே மேக்ஸ்ல 25 கேள்விகள் இருக்கு. ஜிஎஸ்ல 3 யூனிட், யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 3 யூனிட் டோட்டலா. அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அகைன் தமிழக வரலாறு பண்பாடுன்னு சொல்லக்கூடிய யூனிட், மொத்தம் 3 யூனிட். இதுல இருந்து 55 கேள்விகள் கேட்பாங்க. மேக்ஸ்ல இருந்து 25 கேள்விகள், தமிழ்ல இருந்து கிட்டத்தட்ட அல்டிமேட்டா ஒரு 180 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிரும். இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 13 வாரமும் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு ரியல் காம்படிஷன் மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா கண்ணா? இதுல நான் இந்த மொமெண்ட்ல நான் சொல்லிடுறேன் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வீக் ஃபர்ஸ்ட் வீக் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன், செகண்ட் வீக் ஃபாலோ பண்ண மாட்டேன், தேர்ட் வீக் ஃபாலோ பண்ண மாட்டேன். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எந்த ஒரு ஜாப்லயுமே நம்ம சர்வை பண்ண முடியாது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. சோ அதனால ஒரு 14 வாரமே நீங்க சொல்றத அத்தனையுமே நாங்க படிச்சிரோம் சார், ஒரு வீக்ல இத்தனை லெசன்ஸ் கொடுக்குறோம், ஒரு 10 லெசன்ஸ் கொடுத்தாலும் நாங்க படிச்சுட்டு வந்துடுவோம் சார், பாஸ் பண்ண மட்டும் வச்சிருங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ இது இந்த ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை தயவு செஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, நிறைய கிராமப்புற மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. அது உங்களால மட்டும்தான் முடியும். சோ அதனால இந்த தருணத்துல இப்பயே நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப ரிவிஷன் பண்ண மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் கரெக்டா ஃபாலோ பண்ணல சார், ஸ்டார்டிங்ல நான் படிச்சேன், அகைன் நான் படிக்கல, ஸ்டார்டிங்ல நோக்கு படிச்சேன், எனக்கு கன்சிஸ்டன்சி இல்ல, இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வீக் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய டார்கெட். சோ வீக் 1 வைவா வித் சுபாக்குனான வீக் 1 போர்ஷன் என்னன்னா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜூலை 24 டேட்ல, ஜூலை 24 நம்ம என்ன யூனிட் ஃபோக்கஸ் பண்றோம்? ஏன்னா இந்த வாரம் தான் நான் தமிழ் பார்த்திருக்கோம், 11th தமிழ். கரெக்டா இருக்கேன்னா? சோ அடுத்த வாரம் உங்களுக்கு எதை நீங்க படிச்சுட்டு வர போறீங்க அப்படின்னா, ஒரு சாப்டர் நம்ம கவர் பண்ண போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்தியன் எக்கனாமிக் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இதுல இருந்து மட்டும் சாலிடா 20 கேள்வி கேட்பாங்க. ஃபைனல் அட்டெம்ப்ட் ஆகனா, இதுக்கப்புறம் இதை நம்ம எப்போ ரிவிஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பனா அக்டோபர் ஸ்டார்டிங் வரும் இல்லையா, அப்பதான் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு எக்கனாமிக்ஸ் வாரம். சரிடா கண்ணா? சோ 20 கேள்வியில ஒரு அப்ராக்சிமேஷனா, ஒரு நியர்பையா ஒரு 15 கேள்விகள் நீங்க அடிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அத்ததோ 1 செகண்ட்ரா, 1 செகண்ட். கண்ணா
சோ 20 கேள்விகள் கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஜெனரல் இந்தியன் எக்கனாமில இருந்து 20 கேள்விகள் கேக்குறாங்கன்னா நம்ம மினிமம் 15 பிளஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரெடி ஆயிரணும். ரைட்டா? இந்த 15 பிளஸ் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து சார் வரும்? இப்ப நான் உங்ககிட்ட நான் ஷோ பண்றேன் இல்லையா, அந்த லெசன்ஸை மட்டும் தரோவா ஃபுல் ஃபிளஜ்டா A to Z மாதிரி அந்த லெசன் 7வது லெசன் ஒரு லெசன் கொடுக்குறேன்னா அந்த இதுல என்ன பாயிண்ட் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு வரணும். ரைட்டா? இதுக்கான போர்ஷன்ஸ் என்னது சார்? நீங்க படிச்சுவதற்கான போர்ஷன்ஸ் என்னதுன்னா இந்த இருக்கு இல்லையா, சோ 20 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அட்லீஸ்ட் நம்ம 17-18 கொஸ்டின்ஸ் டார்கெட் வைக்கணும். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக் யார்கிட்டயாவது இல்ல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல்ல இந்த புக்கை கூட நான் போஸ்ட் பண்ணி விடுறேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல. ரைட்டா? எக்கனாமிக்ஸ் புக்ல லெசன் நம்பர் 7ல இருந்து 11 வரைக்கும் 8ல இருந்து 9 கேள்விகள் சாலிடா அப்படியே பேக் பண்ணி இந்த லெசன்ல இருந்து வந்துரும். அதுல மாற்று கருத்தே இல்ல. 8ல இருந்து 9 கேள்விகள். சரியா கண்ணா? சோ 7 என்ன சார் அப்படின்னா இந்தியன் எக்கனாமின்னு இருக்கும். எப்படி? இந்தியன் எக்கனாமின்னு இருக்கும். லெசன் நம்பர் 11 என்ன சார் அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமின்னு இருக்கும். இந்தியன் எக்கனாமில ஆரம்பிச்சு தமிழ்நாடு எக்கனாமி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 லெசன்ஸையும் அட்ட தெளிவா படிச்சு தூக்கிட்டு வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா கண்ணா? 1. செகண்ட் என்னது சார் அப்படின்னா இது மட்டும் போதுமா சார்னா கிடையாது. நம்ம எங்க உள்ள போகணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசனுக்குள்ள போகணும். என்னடா? 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ்க்குள்ள உள்ள போறீங்க. அந்த 12th 2 லெசன்ஸ் கிட்டத்தட்ட 13ல இருந்து 14 லெசன்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2 லெசன்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த லெசன்ஸ். அது என்ன சார் அப்படின்னா பேங்கிங்கும் அகைன் பிசிக்கல் எக்கனாமியும். பேங்கிங் லெசன் நம்பர் 6 ஆவும், பிசிக்கல் எக்கனாமி அதாவது நிதி பொருளியல் லெசன் நம்பர் 9 ஆவும் இருக்கும். சரியா? வங்கியியல் கொடுத்திருப்பாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல இங்க வரைக்கும் பிசிக்கல் எக்கனாமின்னு இருக்கியா, இது வந்து நிதி பொருளியல் அப்படின்னு சொல்லி தமிழ் அழகா கொடுத்திருப்பாங்க. இந்த 2 லெசன்ல இருந்து மினிமம் 1 இல்லைன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, கண்டிப்பா வந்துடும். இதுல ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க. ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நம்ம ஒரு ஹெட்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஹோம்ஒர்க்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதெல்லாம் நம்ம படிச்சா. இந்த ரெண்டையுமே நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பைண்டா வர வீக்ல நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்தேன். சரியா? இது இவ்வளவுதானா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்த கொஸ்டின்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், எவர் கிரீன் கொஸ்டினே சொல்லலாம். எல்லாத்துலயுமே இந்த கொஸ்டின்ல இருந்து கேட்காம நெக்ஸ்ட் மூவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த லெசன் என்ன சார் அப்படின்னா தமிழகத்தினுடைய தொழில்துறை தொகுப்புகள். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல எக்கனாமிக்ல கடைசி லெசனா கொடுத்திருப்பாங்க. நிச்சயமாக சத்தியமாக இப்ப வரைக்கும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ரைட்டா கண்ணா? சோ இந்த லெசன்ஸை நீங்க பார்க்கணும். இந்த 2 லெசன்ஸை நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, இந்த இதுல ஃபுல்லா பாயிண்ட்ஸா இருக்கும், நீங்க படிக்கணும். சோ ஆக மொத்தம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு 24ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதிக்கான ஃபர்ஸ்ட் வீக் போர்ஷன் என்னதுன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 7வது லெசன்ல இருந்து 11வது லெசன்ல இருக்கக்கூடிய 5 லெசன், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 2 லெசன்ஸ் கொடுத்திருக்காங்க, 6 and 9 பேங்கிங் அண்ட் பிசிக்கல் எக்கனாமி. டோட்டலா 7 லெசன். அகைன் இங்க ஒரு 3 லெசன்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா எத்தனை லெசன்ரா? 10 லெசன். இந்த 2 லெசனை கன்சிடர் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ். இது ஒண்ணுதான் பாயிண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் இருக்கும். டோட்டலா 10 லெசன்ஸ் இருக்கும். இந்த 10 லெசன்ஸ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அட்லீஸ்ட் வியாழக்கிழமைக்குள்ள முடிக்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமையா? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இந்த 5 நாட்கள் எவ்வளவு புதுசா படிக்கணுமோ, எவ்வளவு விஷயம் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளவு டைம்ஸ் நீங்க படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சிருங்க. வியாழக்கிழமை கம்ப்ளீட்டா ரிவிஷனுக்கு ஒதுக்கிடுங்க. புதுசா எதையுமே படிக்காதீர்கள். தயவு செஞ்சு புதுசா எதையுமே படிக்காதீங்க. கம்ப்ளீட்டா எதுக்கு ஒதுக்கிடுங்க? ரிவிஷன் அப்படிங்கிற செஷனுக்கு ஒதுக்கிடுங்க. இதே மாதிரி இந்த வாரம் நான் எக்கனாமி வைக்கிறேன், அடுத்த வாரம் தமிழ் வரும், அதுக்கு அடுத்த வாரம் ஜெனரல் ஸ்டடீஸ்ல, இதே மாதிரி போக 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 வைவா சுபாவாலே டெஃபினட்டா குரூப் 2 பிலிம்ஸையும் அகைன் நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம்ஸையும் கட்டாயமா கிராக் பண்ணிட முடியும். சரியா கண்ணா? சோ உங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துறேன். இந்த லெசன்ஸ் எல்லாம் நான் எடுத்து கொடுத்துறேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா கண்ணா? சோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இந்த அதாவது ரொம்ப வழியே இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தினக்கூலிகள்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த படிக்கிறதுக்கு கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு கிராமத்துல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. ஒட்டுமொத்த கிராமமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு ஆனா போதுமானது. அதுக்கடுத்து பின்னாடி அவங்களுடைய ஃபேமிலியே டோட்டலா படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு நிறைய பேருக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கிறத ஒரு ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். மேபி ஓகே சார், இந்த பேட்ச் எல்லாம் சொல்றீங்க சார், அதனோட டீடைல்ஸ் என்ன சார் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 599ல இது பைலிங்குவல் கொஸ்டின்ஸா இருக்கு. 30 டெஸ்ட் 3500 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்குண்டாங்கன்னா. ஸோ இதுல வந்துட்டு எல்லா யூனிட்ஸுமே கவர் ஆயிரும். அகைன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மேக்ஸ்,
அகைன் கரண்ட் அஃபேர்ஸ், அகைன் உங்களுடைய பாலிசி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ரைட்டா? சோ அது இல்லாம உங்களுக்கு லைவ் பேட்சா ஒரு லெஜெண்ட் பேட்ச்னு சொல்லி இப்ப கரண்டா நம்ம போயிட்டு இருக்கு. இப்ப இந்த லெசன்ல நடத்த போறேன்ல அவங்கள தான் நடத்த போறேன். சோ லெஜெண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்னு போயிட்டு இருக்கு. அதுல வந்து டெய்லி 1.5 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ் வீடியோஸ் இருக்கும். அகைன் ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்பெஷல் ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கறத உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். நான் அது போக பேட்ச் ஹோம்வொர்க், யூடியூப் ஹோம்வொர்க் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி பேட்ச் ஹோம்வொர்க் கிளாஸ் நடத்துறப்ப இம்பார்ட்டன்ட்டா அதை எழுதி காமிக்கணும். அது அவங்க அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். முக்கியமான சிறப்பு அம்சம் அதுதான். சோ வைவா வித் சுபா இவங்களுக்கு நான் கண்டக்ட் பண்றேன். அதே மாதிரி வீக்கெண்ட் வைவா வித் சுபா அண்ட் நெக்ஸ்ட் மிட் நைட் வைவா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைய என்ன போர்ஷன்ஸ் நடத்திருக்கணும் அதை ஃபுல்லா நைட் வைவாவா நான் கேட்பேன். சோ அல்டிமேட்டா இருக்கா நம்ம சொன்னேன்ல 180 கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட். அது இப்ப பேட்சஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்க் டெஸ்ட் சீரிஸை நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ரைட் அடக்கன்னா மார்க் டெஸ்ட் மட்டும். ஓகே, அகைன் மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியம். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் சார்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல வரும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th இந்த லெசன் படிங்க, 7th இந்த லெசன் படிங்கன்னா எல்லாத்தையும் படிக்க வேணாம். அதுலயே நான் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சா போதுமான, வேற எதையுமே தொட வேணாம். ரைட்டா? சோ இதெல்லாம் சேர்த்து ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும்டாங்கண்ணா. ஜூலைல இருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பாத்துக்கலாம். இதனோட டோட்டல் இது இவ்வளவு பிரைஸ் தான். விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டட் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும், கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த நம்பர் 7200859429 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா இந்த வீடியோ ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை சேஞ்ச் பண்ணா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீக் வர்றப்போ எக்கனாமிக்ஸ் சூப்பரா படிச்சுட்டு பெர்ஃபெக்ட்டா 18 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம் அதுதான் ஃபைனல். இதான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல இருந்தா இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல நம்ம வந்துருங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. ரைட்? தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி ரகனா.